திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சூனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த வருடம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜென்மத்துக்குள்ளேயே வருவார். அதாவது உங்க ராசிக்குள்ள வராரு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ம குரு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. கண்டிப்பாக நன்மைகளை செய்வதற்காகவே அவர் வருகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. தைரியமாக இருக்கலாம். ஏன்னா முதல்ல பாத்துட்டீங்கன்னா, திருக்கணிதம், வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறைகள் பின்பற்றினாலும் எல்லா முறைகளிலுமே உங்களுக்கு கஷ்டமச்சனே முடிஞ்சிருச்சு இப்ப இந்த கடந்த காலங்கள்ல. அப்போ இப்ப எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இல்ல, உங்களை டோட்டலா கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போ இப்ப குருவும் உங்களுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுனால, உச்சமாகிறதுனால, குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பண வரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது, அப்பாவினுடைய உதவிகள் கிடைக்கிறது, அப்பா மூலமாக சொத்துக்கள் கிடைக்கிறது, பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனையில இருந்துட்டு இருக்குது, அது கிடைக்காமயே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமா கிடைக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள். இந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மோட்ச வீடு, நீர் வீடுன்னு சொல்லுவோம். அப்போ அங்க உங்களுக்கு குரு உச்சமாகும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, அவரே குரு உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வேலைக்காகவும் வெளிநாடு வெளியூர் போறதுக்கு அந்தான அமைப்புகளும் உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்றதுனால படிப்புக்காகவும் வெளிநாடு வெளியூர் போறதுக்குண்டான வாய்ப்புகளும் கடகராசிக்கு நிச்சயமாக ஏற்படுவதற்கு முழுக்க 100% வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ குரு உச்சமாகும் பொழுது அது ராசிக்குள்ள இருக்கும்பொழுது கெட்டதெல்லாம் விலகிடும். ஒரு தெய்வ சக்தி உங்க கூட இருக்கும். அது உங்க முன்னோர்களா இருக்கலாம், அது நீங்க வணங்கக்கூடிய தெய்வமா இருக்கலாம், குலதெய்வமா இருக்கலாம், உங்களுடைய குருமார்களாக இருக்கலாம், உங்களுடைய நல்ல ஆன்மாக்களா இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். ஒரு தெய்வ சக்தி உங்களை இந்த வருடம் முழுவதும் பாதுகாக்கும். ஒரு கண் திருஷ்டி படாது, ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் வராது, கெட்ட மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படாது, கெட்ட செய்திகள் கூட அதிகமா உங்க காதுக்கு வராது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்ப 6ஆம் அதிபதியே உங்களுக்கு ராசிக்குள்ள வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கடன் விலக போகுது. அஷ்டமச்சனில எல்லாம் நிறைய கடன் ஏற்பட்டிருக்கும், கடன் கட்டவே முடியாது, அவமானமா இருந்திருக்கும். சோ இப்ப அந்த கடன் எல்லாம் கட்டுறதுக்கு பண வரவெல்லாம் நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நல்ல வேலை கிடைக்க போகுது, ஒரு இடமாற்றம் பண்றதுக்குமான ஒரு வாய்ப்புகளும் கடகராசிக்கு ஏற்படுது. உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு இடமாற்றத்தின் மூலமாக பெரும் பணமும் நல்ல வேலையும் நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய ஒரு வேலையும் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகளும் உண்டு. அதே போல பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால 9ஆம் இடங்கிறது வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நல்ல குரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வருடத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக யாரோ ஒருத்தர் புதுசா அறிமுகமாவாங்க, அல்லது முதல்ல அறிமுகமானவும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான அதிக வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. பொருளாதாரமும் நல்லா இருக்கு, உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. அடுத்தது பாருங்க, கேது பகவான் உங்களுக்கு செப்டம்பர் இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் இங்க இருப்பாரு, அதாவது கார்த்திகை மாசம் வரைக்கும் இங்க இருக்கார். அதற்கு மேல உங்க ராசிக்குள்ள வந்தாரு. குரு கேது சேர்க்கை தீராத கடனையும் கொடுக்கும், மிகப்பெரிய பண வளர்ச்சி கொடுக்கும். ஜாதக தசாபுத்தி நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பண வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம கேது ராசிக்குள்ள வரும்பொழுது ஞானத்தை அதிகமாக கொடுப்பார். நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆன்மீக ரீதியாக இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இது ரீதியாக பல பக்கம் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கையாக இருக்கிறதுனால உங்க ஜாதக ரீதியாக குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. அதே போல வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே வாங்குறதுனா ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பமும் ஒற்றுமையா இருக்க போகுது. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் இதெல்லாமே விலக போகுது. அதே போல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இது சூப்பரா இருக்க போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. ஏன்னா அங்கிருந்து குரு 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, திருமணத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது,
கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்கிறது. ஏன்னா அஷ்டமச்சனியில நிறைய பேர் பிரிஞ்சாச்சு, நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. புதிய திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே நிச்சயமா கிடைக்கும். 9ஆம் இடத்துல சனி இருக்கும்பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல தந்தை சொத்துக்கள்லயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் 9ஆம் இடத்து அதிபதி உச்சமாகி இங்கிருந்து குரு அதை சனியை பார்த்ததுனால பெரிய பாதிப்புகள் இல்ல. அதாவது எப்படி சொல்லுவோம்னா, பணியாட்ட வந்த பிரச்சனை, மலையாட்ட வந்த பிரச்சனை பணியாட்ட விலைக்கு போகும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த குரு பார்வை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த வருடம் கடகராசிக்கு மிக 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 யோக காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் பயணங்களும் உண்டு. சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் ஒன்று வரும். அதற்குண்டான ப்ராசஸும் செய்வீங்க. ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஜாதகமாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். அதே போல லாபங்களும் அதிகமா வரப்போகுது. எதிர்பார்த்ததோட நல்ல லாபங்கள் வரப்போகுது. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பரம்பரை பணம் பெரும்பணம்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஒரு மடங்கு வச்சீங்கன்னா பல மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். சுப நிகழ்ச்சிகள், சுப சந்தோஷங்கள், குடும்பத்துல நிம்மதி இதெல்லாமே இந்த கேது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அத்தனையும் கொடுத்துருவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த கேது வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிருங்க. கேது வந்தா கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும். மற்றபடி கேது இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கார்த்திகை மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லா நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உங்க குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 180% மேல இந்த வருடம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறதை மாற்று கருத்து இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.